ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எம்எஸ் பேக்கி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? நாங்கள் கப்பி ப்ரீடிங் செட்டப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான ஒரு டப்பி எடுத்துக்கிட்டேன். இது வந்து நம்ம தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரீடிங் கேஜ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அது ப்ரீடிங் கேஜ் எப்படி செய்யணும் யூஸ் பண்ணி ஷார்ட்ஸில் போட்டுருவேன் பாருங்கள். அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாக்ஸ் டெயில் தேவையான அளவுக்கு நம்ம ஃபாக்ஸ் டெயில் போட்டுக்கலாம். இது வந்து அதிகமான ஃபாக்ஸ் டெயில் தேவைப்படாது. ஏன்னா ப்ரீடிங் கேஜ் நம்ம ரெடி பண்ணிட்டோம்ல, அதனால் அவ்வளோ அதிக அளவு தேவைப்படாது. இருங்க, இதை செட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். நிற்கவே மாட்டேங்குங்க. அடியில் ஸ்டோன் வச்சு தான் நிற்கும் போல் இருக்குது. அடியில் ஸ்டோன் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அடியில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ தான் நிற்குது. பாருங்கள், இந்த பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியாது, அவ்வளோ மங்கலாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து இந்த டபுள் வந்து எடுக்க போகிறோம். எந்த ஃபிஷ்ஷுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். அது ஓரத்தில் குண்டாக இருக்குங்க பாருங்கள். அது தெரியுதோ இல்லை தெரியல, நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். அதை பார்த்தீங்களா, அது குண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபிஷ்ஷு தான். இது இந்த வேறு தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அதை இப்போ எடுத்து டெம்பரேச்சரும் செட் பண்ணிக்கலாம். நல்லா டெம்பரேச்சர் செட் ஆகட்டும். நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஒருத்தர் லைக் பண்ண மாட்டேங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. ப்ளீஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கொஞ்சம் எடுத்து கீழே ஊற்றிக்கலாம், ரொம்ப தண்ணி இருக்கேன். பார்த்தா ஃபிஷ் ஆட் பண்ணிட்டாச்சு. இதோட ப்ரீடிங் ரிசல்ட்டை நாளைக்காக பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிஷ்ஷு வந்து 4 வாட்டி குட்டி போட்ட போது